I'm young Darmis. Welcome to Bank Channel for Felt. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா BTS OT7 Horror FF Dark Eyes Season 2 Ruby's Faces Diamond Part 5 தான்டா பார்க்க போகிறோம். ஸோ அந்த டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இமேஜின் பண்ணிக்கோங்க, அடிக்ட் ஆகாதீங்க. யூஸ் ஹெட்ஃபோன்ஸ் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அண்ட் கிறிஸ்மஸ்ன்றதுனால இங்கே பக்கத்தில் வந்து பட்டாசு அடிச்சிட்ருக்காங்கடா. ஸோ வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட் நம்ம இதோட பார்த்துருந்தோம்னா, எல்லோரும் வந்து நம்ம சேன் வந்து போர் அடிக்குதுன்னு சொல்லவே தாலியா வந்துட்டு ஒரு கேம் சொல்லியிருப்பா. ஸோ எல்லோரும் அந்த கேம் விளாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் விளையாடிட்டுருப்பாங்க. அப்போது வந்துட்டு நம்ம யூங்கியும் ஏரியாவும் வந்துட்டு நம்ம யூங்கி வந்து ஏரியா மேலே வந்து கச்சை தூக்கி போட்டு ஓடி இருப்பார். ஏரியா வந்து யூங்கியை பிடிக்கிற சாக்கில் அப்படியே போய் யூங்கி மேலேயே விழுந்திருப்பா. ஸோ ரெண்டு பேருக்கும் ஒரு குட்டி ஐ கான்டாக்டே வந்து ஓடி இருந்திருக்கும். ஸோ அதோட தான் பார்த்தோம். இப்போ அதில் கன்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ அவங்க ரெண்டு பேருக்கு அங்கே ஐ கான்டாக்டோட இங்கே நம்ம மெம்பர்ஸ் எல்லாம் விளையாட சொன்னால் என்ன பண்ணுதுங்க பாரு இதுங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்க்க, ஸோ எல்லோரும் வந்துட்டு அப்படியே வந்து பார்க்க, இங்கே வந்துட்டு நம்ம ஷாஷா வந்துட்டு எப்பா போதும்ப்பா நீங்கள் பார்த்தது, கேமை ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா, நம்ம இப்போ கேம் விளாடணும், நீங்கள் இப்படியே போயிட்டுருந்தா விடிஞ்சிரும் போல் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே நம்ம யூங்கியும் ஏரியாவும் வந்துட்டு ரியாலிட்டிக்கு வர ரெண்டு பேரும் வந்துட்டு அப்படியே மாற்றி மாற்றி முழிக்கிறாங்க என்ன பண்ணுறது தெரியாமல். ஸோ வந்துட்டு நம்ம ஏஞ்சிக்கிறாங்க ரெண்டு பேரும். ஸோ ரெண்டு பேரும் என்ன பண்ணுறது தெரியாமல் வந்து முழிச்சிட்ருக்க, அப்போ வந்து தாலியாக சொல்கிறா யூங்கி வந்து அவுட் ஆகிட்டார், பிகாஸ் ஏரியா வந்து பிடிச்சிட்டாங்க. ஸோ யூங்கி அவுட் ஆகிட்டார், ஏரியா நீ போய் உன் பிளேஸில் உட்காந்துக்கோ, யூங்கி நீங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணணும். நான் அவுட்டா? ஆமாம், அவள் தான் பிடிச்சி தானே ரெண்டு பேரும் உருண்டு பரண்டு. போதும் நீங்கள் அப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படி சொல்ல, யூங்கியும் வந்துட்டு ஏரியாவை மறைச்சிட்டே வந்துட்டு போகிறாரு. ஏரியா வந்து ஒரு ஸ்மோக் மாதிரி பண்ணிவிட்டு அவள் போய்ட்டு அவள் பிளேஸில் உட்காந்துட்டா. இவர் கச்சிஃபை தூக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாரு. சரி மற்றவங்க மேலே போட்டால் தான் நமக்கு ஆபத்து வருதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்க மேலே போட்டுடலாம் சொல்லிட்டு யூங்கி வந்து ஜங்குக் மேலே கச்சிஃபை போட, ஜங்குக்கும் வந்துட்டு அட ஹயாங்கே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு ஓட, இங்கே யூங்கி வந்துட்டு குடுகுடுன்னு ஓட ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம ஜங்குக்கு புயலாச்சே விடுவாரா? ஸோ ஜங்குக்கும் வந்துட்டு வேகமாக ஓட, இங்கே யூங்கி டே ஹயாங்டா பார்த்து பண்ணுறா, கேம்லலாம் ஹயாங்லாம் கிடையாது ஹயாங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்கு குடுக்குன்னு ஓட, இங்கே யூங்கி இவன் விட மாட்டான் போல் அப்படி சொல்லிட்டு அவர் வந்துட்டு வேகமாக எப்படியோ ஓடி வந்து ஜங்குக்கோட பிளேஸில் வந்து உட்காந்துருவார். ஸோ இங்கே வந்து நம்ம ஜங்குக்கு போச்சு, சரி போனால் போதுன்னு விட்ட ஹயாங் அப்படின்ற மாதிரி நக்கெல்லாம் சிரிச்சிட்டு போக, இங்கே யூங்கி மூச்சு வாங்கிட்டே வந்து உட்காடுறாரு. இங்கே ஜங்குக்கும் வந்து ஓடுறாரு, யார் மேலே போடலாம் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே யோசிச்சிட்டே வந்துட்டு போக பார்த்தா வந்துட்டு தயங்க இருப்பார் அங்கே உட்காந்துட்டு. நம்ம ஜங்குக்கு அவர் ஆக்சுவலி கேமை தான் பார்த்துட்டு இருப்பார், பட் நம்ம ஜங்குக்கு உடம்பு ஜங்குக்கை பார்க்கவே இங்கே நம்ம ஜங்குக்கு வந்துட்டு சரி இவன் மேலே போடலான்னு சொல்லிட்டு தயாங் மேலே போட்டுட்டு ஜங்குக்கு ஓடிடுவார். இங்கே தயாங் வந்துட்டு நம்ம மேலே விட மாட்டேன்னு சொல்லிட்டு தயங்கும் ஓட, ஸோ ஜங்குக்கு தயங்க போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஜங்குக்கை வந்து தயங்க வந்து துரத்துறாரு. ஸோ ரெண்டு பேரும் ஓடுறாங்க. ஜங்குக்கு வந்து வேகமாக ஓடுவார். ஸோ என்ன இருக்கும்னா, திடீர்னு வந்து ஜங்குக்கு வந்து ஓடும் போது கால் வந்து லைட்டாக ஸ்லிப் ஆகிடும். ஸோ அதனால் அவர் வந்து கொஞ்சம் தடுமாறுவார், பட் விழ மாட்டார், ஓடிடுவார். பட் அதுக்குள்ளே தயங்க என்ன பண்ணுவார், ஸ்பீடாக ஓடி வந்து நம்ம ஜங்குக்கு வந்து பிடிச்சிருவாரு. ஸோ ஜங்குக்கு என்ன பிடிச்சிட்டிங்க அதானே கேமு, ஐயோ நான் எனக்கு தடுக்கிருச்சு. தடுக்கிறதுலாம் இல்லை ஜங்குக்கு, நீ அவுட்டு தான். அநியாயமாக இல்லை, இதெல்லாம் வந்து ரூல்ஸ்க்கு வந்து எதிரானது. என்ன ரூல்ஸ்க்கு எதிரானது? நான் வந்துட்டு கரெக்டாக தான் ஓடி வந்தேன், நீ வந்து ஸ்டம்பிள் ஆகும்போது அது நீ வந்து தடுமாறிட்ட, அதுக்கு என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தயங்க நிற்க, ஜங்குக்கும் சரி போனால் போதுன்ற மாதிரி விட்டுருவார். இங்கே தயங்கும் வந்துட்டு போயிடணும் உட்காந்துருவார். ஜங்குக்கு நானா அப்படின்ற மாதிரி மறுபடியும் பாவம் குழந்தை ஓட ஆரம்பிச்சிடும். ஓடிட்டே வந்துட்டு நம்ம ஜங்குக்கு வந்து ஒரு ஸ்மோக் பண்ணுறாரு. நம்ம ஜங்குக்கு அவருக்கு ஏதோ ஐடியா கிடச்சிச்சு போல். ஸோ ஸ்மோக் பண்ணிகிட்டே வந்து ஓடுறாரு. ஓடி போய் பார்த்தா நம்ம டாமி மேலே வந்து போட்டுருவார். ஸோ டாமி வந்துட்டு அடப்பாவின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷனோட டாமி
டாமி வந்து இப்போ ஓட ஆரம்பிச்சிட்டா ஜங்குக்கோட. ஐ மீன் ஜங்குக்கை துரத்திட்டு. ஸோ ஜங்குக்கு வந்து வேகமாக ஓட்டார், வா வா அப்படின்ற மாதிரி. இங்கே டாமியும் வந்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து துரத்துறா. டாமி வந்து முடிஞ்ச அளவுக்கு ஓடுறா. பட் நம்ம ஜங்குக்கு வந்துட்டு டஃப்பு. ஸோ அவரால் டாமியால் வந்துட்டு பிடிக்க முடியல. நம்ம ஆள் வந்துட்டு ஐ மீன் நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அவர் அதாவது நம்ம டாமியோட பிளேஸில் வந்து உட்காந்துருவார். உட்காந்துட்டு நக்கெல்லாம் டாமியை பற்றி ஒரு ஸ்மைல் பண்ணுவார் பாருங்க. நம்ம டாமிக்கு செம்ம காண்டாயிரும். சரின்னு சொல்லிட்டு டாமி என்ன பண்ணுறவா, வேகமாக வந்து ஓடுவா. ஓடிட்டே வந்து என்ன பண்ணுவாள், நம்ம சானை பார்த்துட்டே ஓடுவாள். பிகாஸ் சான் வந்துட்டு உட்காந்துட்டே இருப்பாள்ல. ஸோ அவளுக்கு வந்து கொஞ்சம் நடக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் வெளியே கூட்டு வந்திருப்பா. ஸோ சானை பார்த்தோன்னே டாமி என்ன பண்ணுறான்னா சான் மேலே வந்துட்டு அந்த கச்சிப்பு போட்டு ஓடிடுவா. ஸோ இங்கே சானு நான் இருக்கிற நிலமை பார்த்துட்டே வேணுன்ட்டே பண்ணுது பாரு, எனக்குன்னு வந்திருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம டாமியை வந்துட்டு சான் வந்து துரத்த ஆரம்பிச்சிருவா. ஸோ நம்ம டாமி வந்துட்டு வா வா ஓடி வா, அப்போ தான் உனக்கு வந்துட்டு கொஞ்சம் வந்து தெம்பாகுமா, மயங்கி உள்ளே போகிறேன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு சான் வந்து ஓடி வருது. இங்கே 2 பேரும் அப்படி தான் வந்து மாற்றி மாற்றி பிக்கரிங் பண்ணிகிட்டே வந்து ஓடுறாங்க. பட் வந்து நம்ம டாமி வந்துட்டு கரெக்டாக ப்ளேஸில் வந்து உட்காந்துருவா. உட்காரவே நம்ம சானும் சரி போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் வந்துட்டு ஓடுறா. யார் மேலே போடலாம் யார் மேலே போடலான்ற மாதிரி யோசிச்சிட்டே வந்து போகிறா. ஸோ போயிட்டு நம்ம ரிவெஞ்ச் எடுக்க இது தான் கரெக்டான டைம் அப்படின்னு சொல்லிட்டு தயங்க பார்த்துட்டு தயங்க மேலே வந்து போட்டுருவா. இங்கே அவர் இப்போ தாண்டா ஓடிட்டு வந்து உட்காந்தேன் மறுபடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு அவர் வந்து விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சானை வந்து துரத்த ஆரம்பிச்சிருவார். இங்கே சானு விட்டா போதுன்னு குடுன்னு ஓட ஆரம்பிச்சிருச்சு. அது இங்கே தாங்க வந்து உன்னை விடுறதாவே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் வந்து நம்ம சானை வந்து துரத்த ஆரம்பிச்சிட்டாரு. இங்கே வந்துட்டு சான் வந்து ஓடிட்டுருப்பா. அவளுக்கு ஆல்ரெடி உடம்பு சரியாமல் இருக்கும்ல. ஸோ ரொம்ப ஓடவே அவளுக்கு வந்து லைட்டாக டயர்டாகிடும். ஸோ அதனால் அவள் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகிடுவா. இதை தாங்க பார்த்துட்டு என்ன பண்ணுவார்னா வேகமாக ஓடுவார். ஸோ நம்ம சான் வந்து அதாவது சானை வந்து கொஞ்சம் பிடிக்கிற அளவுக்கு அந்த தாங்க வந்துடுவார். ஸோ கரெக்டாக வந்து சானை தொடும் போது சான் வந்து கீழே உட்காந்துருவா. ஸோ நம்ம மனுஷன் என்ன பண்ணியிருப்பார், ஒரு ஃபர்ஸ்ட்டில் வந்து தொட வந்திருப்போம்ல. ஸோ திடீர்னு அவள் கீழே உட்காரவே அவர் கால் தடிக்கி அப்படியே பல்ட்டி அடிச்சுட்டு போய் கீழே விழுந்துருவார். ஸோ இங்கே சான் வந்து கீழே உட்காந்துட்டு அப்படியே அப்போ தான் கண்ணை திறந்து பார்க்குது. தயங்க அங்கே போய் விழுந்து கிடப்பார். இங்கே சானு சிரிக்கிறா விழுந்து சிரிக்கிறா. இங்கே எல்லாருமே வந்து மெம்பர்ஸ் எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எங்கே நம்ம ஹேசலு ஜங்குக்குன்னு எல்லாருமே வந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இங்கே சான் சிரிச்சிட்டே இருக்கும் போது இங்கே வந்து நம்ம தாலியா சான் சிரிச்சது போதும் ஏஞ்சி ஓடு அவர் வந்துட போகிறாரு அப்படி சொல்ல இங்கே சானம் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணுன்னா வேகமாக ஓடும். தயவங்க என்ன பண்ணுவாருன்னா வந்துட்டு சான் ஓடுறதை பார்த்துட்டு ஏஞ்சி மறுபடியும் வருவார். பட் சான் வந்து உட்காந்துருவா. ஸோ உட்காரவே எல்லோரும் சானை பார்த்துட்டே செம்மடி அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கே தாலியா நீ பண்ணது வந்து ஒரு குட் டெக்னிக் தெரியுமா சார், நீ சட்டுன்னு உட்காந்ததுனால அவர் போய் விழுந்தார், இந்த மாதிரி எல்லோரும் பார்த்துக்கோங்க அப்படி சொல்ல இங்கே சானு ஐயோ நீங்கள் வேறு நான் அங்கே போய் வலிக்கு விழுந்துட்டேன் என்னது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஷாக்கு. எங்கள் சார் ஆக்சுவலி ஓடும் போது கால் வலிக்கு விட்டுருச்சுப்பா அதனால் உட்காந்துட்டேன். கண்ணை திறந்து பார்த்தா அவன் என்னென்னா அங்கன்னு போய் விழுந்து கிடக்கான். ஐயோ இதை வேறு புது டெக்னிக்குன்னு வேறு சொல்கிறீங்க, நல்லா இருக்குங்க உங்கள் டெக்னிக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாரு சிரிக்குது. இங்கே எல்லோரும் அவளை இதை அப்படின்ற மாதிரி வந்து பார்க்குறாங்க. இங்கே அவங்க போய் இவக்கிட்ட அவமானப்பட்டோமே அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு அவர் வந்து என் தலை எழுத்துன்ற மாதிரி ஓடுறாரு. ஸோ ஓடிட்டே வந்து என்ன பண்ணுவாருன்னா போயிட்டு வந்து நம்ம செலஸ்டி மேலே வந்து போட்டுருவார். ஸோ செலஸ்டி வந்துட்டு மறுபடியும் அவங்க வந்து மறுபடியும் செலஸ்டி பிளேஸ்லேயே வந்து உட்காந்துருவார். செலஸ்டி வந்து ஓடிட்டே இருக்கும் போது திடீர்னு வந்துட்டு மழை வந்து ஸ்டார்ட் ஆகிரும். ஸோ ரெயின் வந்து அந்த ரெயின் ட்ராப்ஸ் வந்து வரும். ஸோ எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா சரி கிளம்பலாம் அப்படி சொல்லிவிட்டு எல்லோரும் வந்து வீட்டுக்குள்ளே வந்து வந்துடுவாங்க. அதோட கேமை வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ எல்லோரும் வந்துட்டு மூச்சு வாங்க வந்துட்டு அந்த அவங்க ஹாலில் வந்து எல்லோரும் உட்கார எல்லாேருக்கும் செம்ம டயர்டாகிடும். ஸோ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம செலஸ்டி வந்து சரி எல்லோரும் செம்ம டயர்டாக இருக்கீங்க போல், நீங்கள் உட்காருங்க நான் போய் எல்லாேருக்கும் வந்துட்டு காஃபி வந்து போட்டு கொண்டாரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் என்ன பண்ணியிருப்பா, ஏன்னா அவள் வந்து அப்போ தானே ஓட ஸ்டார்ட் பண்ணியிருப்பா. ஸோ அவளெல்லாம் வந்து ஓடி இருக்க மாட்டாள். அதனால் வந்து அவள் வந்து காஃபி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக ஷாஷாவும் நானும் வரேன்னு சொல்லிட்டு ஷாஷா போயிடுவா. ஸோ செலஸ்டி ஷாஷா 2 பேரும் வந்து காஃபி போட போயிடுவாங்க. ஸோ எல்லோரும் வந்துட்டு இப்படி உட்காந்துருக்கிறத வந்து தூரத்தில் வந்து அதாவது கொஞ்சம் இடத்துல வந்து ஜுன்ஹோ வந்துட்டு ஒர்க் பார்த்துட்ருப்பார். அவர் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு சிரிக்கிறீங்களா
இருங்க, இனிமேல் நீங்கள் எப்படி சிரிக்கிறீங்கன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் யோசிச்சுருக்கும் போது அவருக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. ஸோ அவர் வந்து அதை பார்த்துட்டு அவங்கள நம்ம ஃபேமிலியை பார்க்குறாரு. பார்த்துட்டு வந்து தனியாக ஒரு ரூமுக்கு வந்துட்டு போயிடுவார். ஹலோ சொல்லுங்கள் பாஸ், வேலை ஏதாவது பண்ணியா? எனக்கே ஒரு 2 நாளாக ஃபோன் பண்ணல. இல்லை பாஸ், அது ஆக்சுவலி நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஒரு அட்டெம்ப்ட் பண்ணேன். என்ன சக்ஸஸா? இல்லை பாஸ், சக்ஸஸ் இல்லை. அந்த பொண்ணு பொழைச்சிக்கிச்சு. என்ன பண்ணி ஒழிஞ்ச? அது ஒன்றும் இல்லை பாஸ், எல்லோரும் அந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு போனாங்கன்னு சொன்னேன்ல, அங்கே வந்து ஒரு பொண்ணை வந்து மலையிலேருந்து கீழே தள்ளி விடலான்னு வந்து பார்த்தேன். தள்ளியும் விட்டேன். பட் அந்த பொண்ணு பொழைச்சிக்கிச்சு. எது பண்ணுறதா இருந்தாலும் பிளான் பண்ணி சொன்னோ. நம்ம வந்து ஒரு முக்கியமான மிஷனில் இருக்கும். இதை மட்டும் நம்ம பண்ணலன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், எல்லோரும் மாட்டிப்போம். அதுவும் இல்லாமல் இப்போ நீ அந்த பொண்ணு வேறு பொழைச்சிக்கிச்சின்னு சொல்கிற. நீ பண்ணும் போது ஏதாச்சும் பார்த்துச்சு அந்த பொண்ணு? இல்லை பாஸ், நான் பின்னாடியிலேருந்து தான் தள்ளி விட்டேன். அந்த பொண்ணு என்னை பார்க்கல. அதுக்குன்ட்டு அசால்ட்டாக இருக்காத. ஏதாவது ஒரு தடயம் கிடச்சாலும் நீ மாட்டுவேன், உன் மூலயமா நான் மாட்டுவேன். அதனால் ஒழுங்காக எது பண்ணுறதா இருந்தாலும் பார்த்து பண்ணு. கூடிய சீக்கிரம் அந்த ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்குள்ளே, இன்னும் என்ன 1 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது பண்ணுறதுக்குள்ளே அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் கண்ணு முன்னாடி சாகணும். புரியுதா? புரியுது பாஸ். எந்த ஒரு மாட்டிக்காமல் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நல்லபடியாக பண்ணிட்டு முடிக்கணும். புரியுதா? புரியுது பாஸ். அதே மாதிரி இன்னொரு விஷயம். சொல்லுங்கள் பாஸ். நீ அங்கே இருக்கிற வரைக்கும் யாரும் உன்னை வாட்ச் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோ. உன் மேலே ஒரு சின்ன டவுட் வந்தாலும் எல்லாமே சொதப்பிக்கும். அது வராமல் நான் பார்த்துக்கிறேன் பாஸ். சரி அப்படி சொல்லிவிட்டு அந்த பர்சன் வந்து காலை கட் பண்ணிடுவாங்க. இங்கே ஜுன்ஹோவும் வந்துட்டு அந்த ஃபோனை வந்து அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அவர் வந்துட்டு போயிடுவார். ஸோ அப்படியே வந்து டைம் வந்து ஸ்கிப் ஆகுது. ஸோ வந்துட்டு ஒரு எல்லோரும் வந்து சாப்பிட்டு போய் படுத்துருவாங்க. ஒரு 10-10:30 அந்த ரேஞ்சுக்கு ஆகிருக்கும். ஸோ இங்கே தயாங் சைடு காமிச்சா தயாங் வந்து ரூமில் வந்து உட்காந்து யோசிச்சுட்ருப்பார். அவள் ஃபோன் எங்கே போயிருக்கோம்? எப்படி? ஏன்? எதனால்? யாராக இருக்கும்? நம்ம ஃபேமிலியிலேருந்து சானை வந்து யாரும் கொலை பண்ணணும்னு நினைக்கவே மாட்டாங்க. அப்போ இதில் வேறு யாரும் இருக்காங்க. யாராக இருக்கும்? எதுக்காக? அதுவும் சானை ஏன் டார்கெட் பண்ணணும்? சானுக்கு யாராவது எனிமீஸ் இருக்காங்களா? இல்லை, எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன பண்ணலாம்? ஃபோன், அவள் ஃபோன் சொன்னால, அவள் கையில் ஃபோன் இல்லைன்னா அப்போ கண்டிப்பாக அந்த இடத்துல தான் எங்கேயாவது விழுந்திருக்கணும். போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தயங்க என்ன பண்ணுறாருனா, அவர் வந்து அந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு போகலான்னு சொல்லிவிட்டு அவங்க வீட்டை விட்டு கிளம்புறாரு. ஸோ கிளம்பிட்டு வந்து அவர் வந்து ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவார். கார் எடுத்துகிட்டு வந்து அந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்துட்டு அவர் வந்து போகிறாரு. போயிட்டு ஒரு வழியாக வாட்டர் ஃபால்ஸ் கிட்டேயுமே வந்துடுவார். வாட்டர் ஃபால்ஸ் கிட்டே வந்துட்டு அந்த இடத்துல பொறுமையாக வந்து நம்ம சானோட மொபைலை வந்து தேடுறாரு. அவர் ஃபஸ்ட்டு கீழே தேடுறாரு. ஒரு வேளை கீழே விழுந்திருக்குமா அப்படி சொல்லிட்டு அவர் கரெக்டாக விழுந்த இடத்துல வந்து தேடுறாரு. அந்த மொபைல் இல்லை. ஏன்னா நான் அந்த மொபைலை தான் அன்றைக்கே ஏரியா வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாள்ல. ஸோ அதனால் அவர் வந்துட்டு தேடுறாரு. ரொம்ப நேரம் தேடுறாரு கீழே. பட் இல்லை, சரின்னு சொல்லிட்டு மேலே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்துட்டு தேடுறாரு. ஸோ அவன் நின்ன இடம், ஸோ அவன் நடந்து போன இடம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் வந்து சல்லடை போட்டு தேடுறாரு. பட் வந்துட்டு அவருக்கு அந்த மொபைல் கிடைக்கல. ஸோ ஃபைனலாக நம்ம சான் வந்து எங்கே நின்றுட்டு இருந்தாலோ, அதாவது விழும் போது எங்கே நின்றுட்டு இருந்தாலோ அங்கே வந்துட்டு நம்ம தாங்க வந்து நிற்கிறாரு. நின்றுட்டு இந்த இடத்துலேருந்து தான் சான் கீழே விழுந்தா, இந்த இடத்துலேருந்து தான் யாரும் அவளை பிடிச்சி தள்ளி விட்டுருக்காங்க. எப்படி, எங்கேருந்து வந்திருப்பாங்க, எப்படி பார்க்காம விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்துட்டே இருக்கும்போது கீழே வந்து கல், அந்த ஸ்டோன்ஸ்லாம் இருக்கும்ல, அங்கே ஏதோ கோல்டு கலரில் இருக்கிறத பார்க்குறாரு. ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு, என்னது இது, ஏதோ பிரேஸ்லெட் மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு அவர் வந்து அதை வந்து எடுக்கிறாரு. ஸோ எடுத்து பார்த்தா அது வந்து ஒரு பிரேஸ்லெட் தான். இந்த பிரேஸ்லெட் இது எங்கேயோ பார்த்துருக்கேனே, யார்கிட்ட யார் இந்த பிரேஸ்லெட், ஒரு நிமிஷம், வாய்ப்பே இல்லை, அவள் அப்படி பண்ணியிருக்க மாட்டா. ஆனால் அவள் இந்த பிரேஸ்லெட்
ஏரியா ஓடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு தயவங்க வந்து அப்படியே ஷாக்காக அங்கே கட் பண்ணி இங்கே வந்துட்டு நம்ம வந்து ஹோபியோட சைடு. ஸோ ஹோபி வந்து என்ன பண்ணுவார்னா வந்துட்டு அவர் ரூமில் வந்து உட்காந்து மொபைல் யூஸ் பண்ணிருப்பார். அவருக்கு வந்து ரொம்ப போர் அடிக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாருனா வந்து மொபைல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாரு. பட் அதுலேயுமே வந்து எந்த கண்டென்ட்டுமே வந்து சரியில்லை. அவர் வந்து மொபைலை பெட் மேலே போட்டு அப்படியே வந்து சீலிங்கை பார்த்த மாதிரி மல்லாக்கா படுத்துக்கிட்டாரு. படுத்துட்டு என்ன இது இவ்வளோ போர் அடிக்கி, டைம் என்ன 11 ஆகுது, போர் அடிக்குது, அடுத்த ராத்திரியில் எதனா விளாட்லாமா, ஐயோ விளாட முடியாதே யாரும் இல்லையே, ஆனால் எனக்கு போர் அடிக்குதே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாருனா சுற்றி சுற்றி பார்க்குறாரு. அவனோட ரூமில் வந்து வால்ஸில் வந்துட்டு இந்த பழைய காலத்து ஃபோட்டோ இருக்கும், இந்த கிங்ஸு குயின்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, ஸோ அந்த ரேஞ்சில் வந்துட்டு இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் இருக்கும். ஸோ நம்ம ஹோபி வந்து ஒவ்வொன்றா வந்துட்டு பார்க்குறாரு. ஸோ அது கிட்ட போய் பார்க்குறாரு. ஆஹா, அந்த காலத்து ராஜாக்களோட ஃபோட்டோவோ, பரவாயில்லப்பா, அந்த காலத்து ராஜாங்கள்லாம் நல்லா கொஞ்சம் கெத்தாக தான் இருந்திருக்காங்க. ட்ரெஸ்ஸும் வேறு மாதிரி இருக்குது. மேபி இந்தியாவில் எல்லாம் இப்படி தான் இருந்திருக்கும் போல் அந்த காலத்தில், நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் வந்து சுற்றி சுற்றி பார்க்குறாரு. அதெல்லாம் பார்க்க பார்க்க நம்ம ஹோபிக்கு வந்துட்டு இன்னும் வந்து அதிகமாக பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை வருது. நல்லா இருக்கே, இது பார்க்கணுமே, பழைய காலத்து ஃபோட்டோஸ் ஆல்பம்ஸ்லாம் தாலியா கிட்ட கேட்டால் கிடைக்கும்னு நினைக்கிறேன், போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் என்ன பண்ணுறாருனா தாலியாவை தேடி வந்து போகிறாரு. ஸோ தாலியா பார்த்தா அங்கே வந்து தாலியா வந்து லிவிங் ரூமில் வந்துட்டு உட்காந்துட்டு லேப்டாப்பில் வந்துட்டு இந்த வீட்டை பற்றி வந்து ரிசர்ச் பண்ணிகிட்ருப்பா. ஸோ நம்ம ஹோபி வந்துட்டு அங்கே வரவே நம்ம தாலியா என்ன பண்ணிடுவா, அதை கட் பண்ணிவிட்டு வேறு ஒரு விண்டோ இருக்கிற மாதிரி வந்து செட் பண்ணிடுவா. ஸோ எங்கள் ஹோபி தாலியா, வாங்க ஹோபி, இன்னும் தூங்கலையா நீங்கள்? இல்லை ஹோபி, கொஞ்சம் ஒர்க் அதான். சரி ஓகே, தாலியா உங்ககிட்ட நான் கொஞ்சம் கேட்கணும். சொல்லுங்கள் ஹோபி. அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி வந்து சொல்ல வர அதுக்குள்ளே தாலியாவோட ஃபோன் வந்து ரிங் ஆகுது. ஸோ தாலியா எடுத்து பார்த்தா அதில் வந்து தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் சேவ் ஆகிருக்கு. ஸோ தாலியா அதை பார்த்தோன்னே ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஹோபியை பார்க்குறா. 1 செகண்ட், நீங்கள் பேசுங்க அப்படி சொல்லிட்டு நம்ம தாலியாவும் வந்து ஃபோன் அட்டென்ட் பண்ணி, சொல்லு தமிழ், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் தாலியா, நீ எப்படி இருக்க? சூப்பராக இருக்கேன். சரி, என்ன போன விஷயம் ஏதாவது ஓக்காச்சா? அதை எண்டி கேட்குற, அது ஒரு பெரிய கதை. அதுக்குள்ளே தான் என்னை வந்து இங்கே வந்து கைட்ராக போட்டாங்களே. ஆமாம் சொன்னார், என்னவோ சொன்னார். சரி ஓகே, நீ எப்படி ஒர்க்கெலாம் எப்படி போகுது? நல்லா போகுது. பட் எனக்கும் ஒரு என்ன பண்ணுறது, எனக்கும் வந்து போட்டாங்க. என்ன சொல்கிற? ஆமாண்டி, நானும் நாளைக்கு அங்கே வரேன். ஏன்? ஆக்சுவலி நான் வந்துட்டு ஒரு டிசைனரில், ஸோ கொரியாவில் வந்துட்டு வந்திருக்காங்க. டிசைனருக்கு வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிற டிசைனை வந்துட்டு நான் தான் டிசைன் பண்ணி தரணுமா. இந்த டீன் வந்து சொல்லிட்டாரு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனால் என்னையும் வந்து அங்கே வந்து போட்டாங்க. ஓ, டிசைனர்னால் நம்ம செலஸ்டியை சொல்கிறியா? எனக்கு அவங்க யாருன்னு தெரியல. பட் ஆனால் ஆமாம், பேர் வந்து அப்படி தான், கிம் செலஸ்டின்னு நினைக்கிறேன். அவங்க தான், அவங்க என் கூட தான் இருக்காங்க. ஓ அப்படியா? செம்ம டிசைனர் டி, வேர்ல்ட்லேஸ் டிசைனருக்கு சிஓன்னா அவங்க தான். அவங்க கூட நீ டிசைன் பண்ண போகிற தமிழ். ஸோ பெஸ்ட் ஆஃப் லக். என்னடி இப்படி பயன்புத்துற? கொஞ்சம் என்ன ஸ்ட்ரிக்டாக அவங்க? ஸ்ட்ரிக்ட்டுன்னா சொல்ல முடியாது. அவங்க சும்மா ஜாலி டைப் தெரியுமா, ஸ்ட்ரிக்டெல்லாம் கிடையாது. நீ வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணினா அவங்க ரொம்ப ஹாப்பியாவாங்க. அண்ட் வந்து ஃப்ரெண்டு மாதிரி பழகுவாங்க. அவங்கன்னு மட்டும் இல்லை, இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹோபியை பார்க்குறாங்க. தாலியா ஹோபி ஸ்மைல் பண்ணவே நம்ம தாலியாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, இந்த வீட்டில் இருக்க எல்லாருமே செம்ம ஸ்வீட்டாக இருக்காங்க தெரியுமா. ஒரு சிஇஓ ஒர்க்கர் அப்படின்ற ஒரு அந்த கம்பேரிசன் இல்லாமல் எல்லோரும் செம்ம ஜாலியாக பழகுறாங்க. அதனால் நீ வா, உனக்கே பிடிக்கும். அப்படி சொல்கிறியா? ஆமாம். சரி, அப்போது நான் நாளைக்கு மார்னிங் தான் வந்து இங்கேருந்து கிளம்புவேன். நான் வர்றதுக்கு ஐ திங்க் ஸோ ஆஃப்டர்நூன் ஆகும்னு நினைக்கிறேன். நான் வந்துடுறேன். சரிடி, பார்த்து வா அப்படி சொல்லிட்டு தாலியா வந்து ஃபோன் காலை கட் பண்ணிடுவா. இங்கே ஹோபி ஃபோனில்
என்னோடய ஃப்ரெண்டு ஆக்சுவலி அவளுக்கு வந்துட்டு அவள் வந்து இங்கே வந்து டிசைனராக இருந்தாள். ஸோ இப்போது நம்ம செலஸ்டி வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு டிசைனராக இருக்காள்ல. ஸோ அதனால் இந்தியன் காஸ்டியூம்ஸை டிசைன் பண்ண சொல்லி நம்ம செலஸ்டிக்கு வந்துட்டு இவளை வந்து அசிஸ்டண்ட்டாக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அதனால் அவள் வந்துட்டு நாளைக்கு இங்கே வரா. ஓ, ஓகே. பேர் என்ன சொன்னீங்க? தமிழினி. நாங்கள் வந்து தமிழ்னு கூப்பிடுவோம். ஓ, தமிழினி. நல்லா தமிழ் பேராக வச்சுருக்கீங்க. அது அவளுக்கு அவளோட பேர் ரொம்ப பிடிக்கும். ஓகே. சரி, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு சொன்னேன்ல. சொல்லுங்கள் ஹோபி. அது ஒன்றும் இல்லை தாலியா, இந்த மாதிரி என்னோடய ரூமில் வந்துட்டு நான் நிறைய இந்த ஓல்டு ஃபோட்டோஸ், இந்த பழங்காலத்தில் ராஜா அவங்களாம் இருக்காங்கள்ல, அவங்க ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ எனக்கு அது பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதான் உங்ககிட்ட ஆல்பம் ஃபோட்டோ அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா இங்கே அப்படின்னு கேட்கலான்னு வந்தேன். பழங்காலத்து ஃபோட்டோஸ்னால் ஐ திங்க் இருக்கும்னு நினைக்கிறேன் ஹோபி. எங்கே இருக்கும்னு சொன்னீங்கன்னா, இந்த வீட்டை க்ளீன் பண்ணும்போது எல்லா திங்ஸையும் ஸ்டோர் ரூமில் வந்து வச்சாங்க. ஸோ வேணால் வாங்க நம்ம ஸ்டோர் ரூமில் போய் பார்க்கலாம், கண்டிப்பாக அங்கே இருக்கும். சரி போகலாம் அப்படி சொல்லிட்டு தாலியாவும் ஹோபியும் வந்துட்டு ஸ்டோர் ரூமுக்கு வந்துட்டு போகிறாங்க. அங்கே கட் பண்ணி இங்கே நம்ம தாங் சைட் காமிச்சா தாங் ஷாக்லேன்னு இருக்காரு இந்த ஏரியாவோட ப்ரேஸ்லைட்டை பார்த்துட்டு. இதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏரியா இப்படி பண்ண மாட்டா. ஆனால் ஏரியாவோட ப்ரேஸ்லைட், இதுக்கு என்ன அர்த்தம்? ஐயோ, ஒன்றும் புரியலையே, பேசாமல் போய் ஏரியா கிட்டே கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஏரியாவோட ப்ரேஸ்லெட் எடுத்துகிட்டு கார் எடுத்துகிட்டு அவர் வந்து திரும்பி வந்து வீட்டுக்கு வந்து வராரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தாங் வந்து கார்லேருந்து இறங்கி வீட்டுக்குள்ளே போவார். ஸோ அவர் போகும்போது கரெக்டாக ஜிம்மனோட காரும் வந்து பின்னாடி வருது. ஸோ ஜிம்மன் காரை விட்டு இறங்கி தாங் போகிறதே பார்ப்பார். அப்போ ஜிம்மனுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வரும். ஸோ அவர் அட்டன் பண்ணி பேச போவார். இங்கே தாங் வீட்டுக்குள்ளே போவார். ஸோ இது எப்படி இருக்கும்னா, தாங் வந்து வீட்டுக்குள்ளே வரவும் ஹோபி நம்ம தாலியா வந்து ஸ்டோர் ரூம்குள்ளே போகும். கரெக்ட் டைமிங்காக இருக்கும். ஸோ ஆனால் ரெண்டு பேருமே பார்த்துக்க மாட்டாங்க. ஸோ தாங் வந்து நேராக வந்து அவர் மேலே ஸ்டேர்ஸ் ஏறி போயிடுவாங்க. இங்கே நம்ம ஹோபி தாலியா வந்துட்டு ஸ்டோர் ரூம்குள்ளே, அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர் ஸ்டோர் ரூம்குள்ளே வந்து போயிடுவாங்க. ஸோ அப்படி இன்ட்ரு கனெக்டாக இருக்கும். இங்கே வந்துட்டு நம்ம தாங்க நேராக வந்து போயிட்டு ஏரியா ரூமுக்கு போகிறாரு. போயிட்டு ரூம் டோரை வந்து நாக் பண்ணுறாரு. ஏரியா வந்து ஓப்பன் பண்ணுறா. சொல்லுண்ணா, என்ன இந்த நேரத்தில் வந்திருக்கேன், உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படி சொல்லிவிட்டு தாயாங் வந்து ரூம்குள்ளே போவார். ஸோ ஏரியா, சொல்லுண்ணா என்ன விஷயம்? ஏரியா, நான் கேட்குறதுக்கு ஒழுங்காக உண்மையை சொல்கிறேன். என்னாச்சுண்ணா? சானை நீ தள்ளிவிட்டியா? என்ன சொல்கிற? சானை மலையிலேருந்து நீ தள்ளிவிட்டியான்னு நான் கேட்டேன். லூசா நீ? நான் ஏன் தள்ளி விடணும்? இங்கே பாரு ஏரியா, நீ பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும். பட் இங்கே பாரு அண்ணா, நமக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை இருக்கலாம். ஆனால் அதுக்குன்ட்டு இந்த மாதிரி சீப்பான வேலையெல்லாம் நான் பண்ண மாட்டேன். எனக்கும் சாண்ட் மேலே அக்கறை இருக்குது, சரியா? நானும் ஒரு காலத்தில் கூட. சரி, ஓகே. ஆனால் இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் வந்துட்டு ஏரியாவோட ப்ரேஸ்லெட்டை வந்து காட்டுறாரு. ஸோ ஏரியா அதை பார்க்குறா. இந்த ப்ரேஸ்லெட் இது உங்ககிட்ட எப்படி வந்தது? அதை நான் கேட்கணும் ஏரியா. இந்த ப்ரேஸ்லெட் சாண்ட் மலையில் நின்றுட்டு இருந்தப்போ அவள் பக்கத்தில் வந்து இருந்தது, அந்த பிளேஸில் வந்து இந்த இருந்தது. இதுக்கு என்ன பதில்? அண்ணா, ஆக்சுவலி நானே வந்துட்டு 2 நாளாக என் ப்ரேஸ்லெட்டை காணும்னு தேடிட்டுருக்கேன். ப்ரேஸ்லெட்டை காணுமா? ஆமாம், அன்றைக்கி வந்துட்டு எல்லோரும் வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்து போகலான்னு சொல்லிட்டு கிளம்புனோம்ல. நான் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு முன்னாடி என்னோடய ப்ரேஸ்லெட்டை கழட்டி டேபிள் மேலே வச்சுட்டு போனேன். வந்து பார்த்தா ப்ரேஸ்லெட்டை காணும். அதுலேருந்து நான் தேடினேன், கிடைக்கவே இல்லை. ஆனால் வந்து எங்கே வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த டேபிள் மேலே தான் வச்சேன். பட் ஆனால் எங்கே போச்சுன்னு தெரில. நானும் தேடிட்டு இருந்த போது தான் எல்லோரும் வந்து கிளம்பலான்னு சொல்லவே நானும் வந்துட்டேன். சரி, ப்ரேஸ்லெட் தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இது எப்படி அங்கே? ஏரியா, உண்மையை தான் சொல்கிறியா? அண்ணா, நான் உன் தங்கச்சிடா. நான் அப்படிலாம் கிடையாது, நான் உண்மையை தான் சொல்கிறேன். அப்போ இது எப்படி அங்கே? என்ன ஒன்றுமே புரியல. சரி, இது எப்படி உனக்கு கிடச்சிது? இல்லை, நான் சான்கிட்ட பேசும்போது. நீ சான்கிட்ட பேசுனியா? அதேண்டி இவ்வளோ ஷாக்காக கேட்குற? ஏன் நல்லா பேசக்கூடாதா என்ன? இல்லை, உனக்கும் அவளுக்கும் சுட்டு போட்டாலும் ஒத்துக்காதே. இப்போ என்ன?
அது அதை விட நான் அவகிட்ட பேசும்போது தான் வந்து இந்த மாதிரி சொன்னான். என்னை பிடிச்சி தள்ளின மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன், என் ஃபோனில் பார்த்தா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவள் சொன்னான். அதனால் ஃபோனை தேடி நான் வந்து அங்கே போனேன். அவள் ஃபோனை தேடி நீ என்ன அங்கே போன? ஏய், அவன் விழுந்த இடத்துல தானே ஃபோன் இருக்கும். ஐயோ அண்ணா, நான் ஆல்ரெடி அவளோட ஃபோனை எடுத்துகிட்டு வந்துட்டேன். என்னது, எடுத்துகிட்டு வந்துட்டியா? ஆமாம், நான் அன்றைக்கே எடுத்துகிட்டு வந்துட்டேனே. அடி, ஒரு வார்த்தை சொன்னியாடி நீ? இல்லை நான் அது வந்துட்டு நான் எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு சானோட அப்படியே போச்சா. நானும் அந்த ஃபோனை வந்துட்டு பார்த்தேன். பட் ஆனால் ஃபோன் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது தண்ணியில் விழுந்ததுனால. ஓ, அந்த ஃபோன் எங்கே? என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏரியா வந்து என்ன பண்ணுறா, போயிட்டு அந்த ஃபோனை எடுத்துகிட்டு வரா. இது தான் ஆன் பண்ணி பார்த்தியா? எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், சுத்தமாக ஒர்க் ஆகலை. சரி, கடையில் கொடுத்து ஏதாவது செக் பண்ணலாம், நானும் அதுக்கு தான் எடுத்தேன். ஏதாவது க்ளூ இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கடையில் கொடுத்து செக் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன். சரி சரி, என்கிட்டே இருக்கட்டும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை வந்து ஏரியா வந்து தவாங் வந்து ஏரியா கிட்டேருந்து வாங்கிப்பார். அங்கே கட் பண்ணி நம்ம ஹோபி தாலியா சைட் பார்த்தோம்னா, ஹோபியும் தாலியாவும் வந்துட்டு அந்த ஃபோட்டோஸை தேடி வந்துட்டு ஸ்டோர் ரூம் போகலான்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஸோ 2 பேரும் வந்துட்டு ஸ்டோர் ரூம்குள்ளேயும் போகிறாங்க. நம்ம தாலியா தான் வந்து டோர் ஓப்பன் பண்ணுவாள். டோர் ஓப்பன் பண்ண உடனே ரொம்ப நாள் பூட்டி வச்ச ஸ்டோர் ரூம்னால் எப்படி இருக்கும், அந்த தூசி, அந்த ஸ்பைடர் வெப்ஸ் அதெல்லாம் இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் வந்துட்டு இருக்குது. ஸோ இவங்க வந்து அதெல்லாம் வந்து டஸ்ட் பண்ணிவிட்டு அப்படி தான் வந்துட்டு உள்ளே வந்து போகிறாங்க. ஸோ இங்கே ஹோபி, ஏங்க இந்த இடம் பார்க்கவே வந்து ஒரு மாதிரி இருக்குது, இந்த இடத்துல கண்டிப்பாக இருக்குமா, உங்களுக்கு தெரியுமா? தெரியல ஹோபி, வாங்க பார்க்கலாம், பார்க்கறது உங்களுக்கு வேணும்னு சொன்னீங்கல்ல. ஸோ ஆனால் வந்து இந்த இடத்த க்ளீன் பண்ணும்போது பழைய திங்ஸ் எல்லாத்தையும் வந்து ஸ்டோர் ரூமில் தான் போட்டிருந்தாங்க. வாங்க நம்ம பார்க்கலாம், சப்போஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு. ஆனால் இந்த இடம் பார்க்கவே கொஞ்சம் பயங்கரமாக இருக்குங்க. அது கரெக்டு தான், சரி வாங்க போகலாம் அப்படி சொல்லிவிட்டு 2 பேரும் வந்துட்டு அந்த டஸ்ட்டெல்லாம் தட்டிகிட்டே வந்து அந்த ஸ்டோர் ரூம்குள்ளே போகிறாங்க. ஸோ அந்த ஸ்டோர் ரூம் வந்துட்டு பார்க்குறாங்க. ஹோபி வந்துட்டு பார்க்குறாரு. ஃபுல்லாக அந்த ஸ்டோர் ரூமே வந்துட்டு ஃபுல்லாக பழங்கால திங்ஸ் தான். ஸோ எங்கே பார்த்தாலும் வந்து அந்த பழங்கால திங்ஸ், அந்த கிங் குயின்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி திங்ஸு அதெல்லாம் தான் வந்துட்டு இருக்குது. ஸோ இவங்க 2 பேரும் வந்து அதை பார்க்குறாங்க. ஹோபி வந்து அதெல்லாம் அவருக்கு வந்து புதுசாக இருக்குது அதெல்லாம் பார்க்குறதுக்கு. அதுவும் இந்தியன் கிங் அண்ட் குயின் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, ஸோ அதெல்லாம் வந்துட்டு அவருக்கு வந்து புதுசாக இருக்குது. ஸோ அவர் மெஸ்மரைஸ் ஆகி அது எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டுருக்காரு. ஸோ இங்கே தாலியாவும் அப்படி தான். ஸோ அப்படியே வந்து பார்த்துட்ருக்கா. அப்போ தாலியாவுக்கு வந்துட்டு ஒரு விஸ்பரிங் சவுண்ட் மாதிரி வந்துட்டு சம்திங் கேட்குது. ஸோ அவள் வந்துட்டு என்ன சவுண்ட் அது, ஹோபி, தாலியா வந்துட்டு ஹோபியை வந்து கூப்பிடுவாங்க. பட் வந்து ஹோபி வந்து எதுவுமே கேட்காத மாதிரி, அவருக்கு ஏதோ வந்து அந்த இடம் வந்து அவரை ஹிப்னடைஸ் பண்ண மாதிரி அப்படியே சைலண்ட்டாகவே வந்து அந்த இடத்தையே பார்த்துட்டு இருப்பார். ஸோ எங்கள் தாலியா, ஹோபி சொல்லுங்கள் தாலியா, உங்களுக்கு ஏதாவது சவுண்ட் கேட்குது? என்ன சவுண்டா? என்ன சவுண்டு? சம்திங் ஏதோ விஸ்பரிங் சவுண்ட் மாதிரி ஏதாவது கேட்குதா? என்ன வளர்றீங்க, அதெல்லாம் எனக்கு எதுவும் கேட்கல அப்படி சொல்லிட்டு நம்ம ஹோபி வந்துட்டு கொஞ்சம் உள்ளே போகிறாரு. இங்கே தாலியாவுக்கு வந்துட்டு அது கேட்குது. இல்லை ஹோபி, எனக்கு கேட்குது. இல்லை தாலியா, எனக்கு கேட்கல. ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாலியா வந்து அப்படியே அந்த இடத்தையே சுற்றி பார்க்குறா. அவளுக்கு ஒரு பக்கம் பயமாக வேறு இருக்குது. பிகாஸ் நம்ம தாலியா வந்து அந்த வீட்டை பற்றி வந்து ரிசர்ச் பண்ணியிருப்பாள்ல. ஸோ அதனால் அவளுக்கு வந்து ஒரு பக்கம் உண்மையாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி பயம் வர ஆரம்பிக்குது. பிகாஸ் அந்த விஸ்பரிங் சவுண்ட் வந்து அவளுக்கு மட்டும்தான் கேட்குது. அண்ட் அது இருக்க வந்து அதிகமாகுது. பட் நம்ம ஹோபிக்கு வந்து அது கேட்கலன்னும் போது அவளுக்கு இன்னும் வந்து பயமாயிடும். ஸோ நம்ம தாலியா வந்துட்டு அப்படியே வந்து அந்த விஸ்பரிங் சவுண்டை வந்து ஃபாலோ பண்ணிட்டு போகிறா. ஸோ அவள் போயிட்டே இருக்கும் போது அந்த சவுண்ட் வந்து இருக்க அதிகமாகிட்டு தான் வந்துட்டு போகுது. சம்திங் ஏதோ வந்துட்டு கூப்பிடுற மாதிரி. இவளும் வந்துட்டு ஓகேன்ற மாதிரி அப்படியே அதை ஃபாலோ பண்ணிட்டே போகிறா. போயிட்டு வந்து அந்த ஸ்டோர் ரூம்குள்ளேயே வந்து இன்னொரு ரூம் இருக்குது. ஸோ தாலியா அதை பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுவா. பிகாஸ் இது வரைக்கும் இவன் இந்த வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரூம் இருந்தது வந்து யாருக்குமே வந்து தெரியாது. ஸோ இவன் என்ன பண்ணுறான்னா ஷாக் ஆகி அந்த ரூம்குள்ளே வந்து போகிறா. இவள் போகிறத வந்து நம்ம ஹோபி வந்துட்டு பார்க்கல. பிகாஸ் நம்ம ஹோபி வந்து அங்கே வாலில் இருக்கிற அந்த பெயிண்டிங்ஸு, ஃபோட்டோஸ் அதெல்லாம் தான் வந்து பார்த்துட்டுருக்காரு. ஸோ தாலியா என்ன பண்ணுறான்னா பொறுமையாக அந்த ரூம்குள்ளே வந்து
போகிறா, என்டர் ஆகி அந்த ரூமை பார்த்தா சுற்றி முற்றி ஃபுல்லாக ரூம் வந்து இருட்டாக இருக்குது. ஜன்னல்லேருந்து வர வெளிச்சம் மட்டும்தான் அதில் இருக்குது. அதுவுமே அந்த ஜன்னல் வந்து கிளாஸ் வந்து பிரேக் ஆகிருக்கும். ஸோ அதனால் அந்த கேப்லேருந்து வர வெளிச்சம் மட்டும்தான் இருக்குது, மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. ஸோ தாலியாவுக்கு வந்து அப்படியே அந்த இடம்லாம் ஃபுல்லாகவுமே சைலண்ட்டாக இருக்குது. இப்போது அந்த விஸ்பரிங் சவுண்ட் கூட கேட்கல. ஸோ அவள் அப்படியே பொறுமையாக வந்து அந்த ரூமில் வந்து நடந்து போயிட்டுருக்கா. அந்த ரூமில் வந்து நிறையா ஸ்டாச்சூஸ் இருக்குது, நிறையா ஃபோட்டோஸ் வந்து மாட்டி வச்சுருக்காங்க. பட் அது எல்லாமே வந்து ஸ்க்ரீன் போட்டு மூடி வச்சுருக்காங்க. ஸோ அவள் வந்து எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்க்குறா. அப்போ போகும்போது ஒரு ஃபோட்டோ மாதிரி ஒன்று இருக்குது, பட் அதுவுமே ஸ்க்ரீன் போட்டு மூடி வச்சுருக்காங்க. ஸோ இவன் என்ன பண்ணுறான்னா போயிட்டு பொறுமையாக வந்து அந்த ஸ்க்ரீனை வந்து விளக்கி பார்த்தோன்னே செம்ம ஷாக் ஆகிடுவா. பிகாஸ் அந்த ஃபோட்டோவில் வந்து என்ன இருக்கும்னா, இந்த மயூரா கிங்டம் இருக்கும்ல சீசன் 1ல், ஸோ அந்த கிங்டமோட ஃபோட்டோ தான் வந்து அங்கே இருக்குது. ஸோ அவள் பார்த்த உடனே இது அந்த மயூரா கிங்டம் தானே, ஆனால் ஹிஸ்ட்ரியில் இதை பற்றி எதுவுமே ஃபோட்டோ எப்படி, என்ன இது ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாலியா வந்துட்டு அந்த ஃபோட்டோவே வந்து பார்ப்பா. ஸோ அவளுக்கு மறுபடியும் வந்து அந்த விஸ்பர் சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது. ஸோ இவள் வந்து டக்குன்னு திரும்பி பார்த்தா ஆனால் யாருமே இருக்க மாட்டாங்க, அந்த ரூமே வந்துட்டு சைலண்ட்டாக இருக்கும். ஸோ இவளுக்கு இன்னும் வந்து பயம் வர ஆரம்பிச்சிருது. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா அந்த ரூமை விட்டு வெளில போகலாம் அப்படின்னு போகும்போது அவளுக்கு வந்து யாரோ டக்குன்னு வந்து அவள் கையை பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல், அவளால் நகர முடியாது. ஸோ அவள் அப்படியே நின்றுவா. இங்கே தாலியாவுக்கு இருக்க ரொம்ப பயமாயிரும். ஸோ அவள் வந்துட்டு அந்த ஃபோர்ஸ் வந்து அவளை பிடிச்சிருக்கிறதுனால அவள் அப்படியே டேர்ன் பண்ணி பார்க்குறா. பட் அங்கே எதுவுமே இல்லை. பட் அவள் ஃபேஸ் பண்ண டைரெக்ஷனில் வந்து ஒரு மிரர் இருக்குது, அதுவுமே வந்துட்டு ஸ்க்ரீன் போட்டு மூடி வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஸ்க்ரீன் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால அதுக்கு பின்னாடி வந்து மிரர் தான் இருக்குன்ட்டு தாலியாக்கு நல்லாவே தெரியுது. ஸோ என்ன பண்ணுறான்னா அவள் பொறுமையாக வந்துட்டு டேர்ன் பண்ணுறா. இப்போ வந்து அவளால் வந்து டேர்ன் பண்ண முடியுது. ஸோ அவள் வந்து அவளே அறியாமல் அந்த மிரர் கிட்ட வந்துட்டு போகிறா. ஸோ அங்கே கட் பண்ணி இங்கே நம்ம ஹோபி சைட் காமிச்சா ஹோபி வந்துட்டு பார்த்துட்டே இருப்பார். தாலியா போனதை நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டார்ல. ஸோ அவர் பார்த்துட்டு அப்புறம் தாலியா இந்த ஃபோட்டோஸ் தான் நினைக்கிறேன், நிறையா இருக்குல்ல, நல்லா இருக்குது, ஆனால் இன்னும் இது மாதிரி நிறையா. தாலியா எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி வந்து டேர்ன் பண்ணி பார்க்குறாரு. பட் தாலியா தான் இல்லையே, அவள் தான் அந்த ரூம்குள்ளே போயிருப்பாள்ல. ஸோ ஹோபிக்கு பயம் வந்துடும். தாலியா எங்கே போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த ரூமை பார்ப்பார். ஒருவேளை ரூம்குள்ளே போயிட்டாங்களோ தாலியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே வந்து அவர் அந்த ரூம்குள்ளே வந்து போகிறாரு. போய் பார்த்தா நம்ம தாலியா வந்துட்டு அந்த மிரரில் இருக்கிற ஸ்க்ரீனை வந்து விளக்கிட்டுருப்பா. ஹோபி அதை பார்த்துட்டு இங்கே என்ன பண்ணுறீங்க தாலியா அப்படின்னு அவர் கூப்பிடுறாரு. பட் தாலியா வந்து எதுவுமே பேசாமல் அந்த மிரரை வந்துட்டு இது பண்ணிகிட்ருக்கா. நம்ம ஹோபி வந்துட்டு போய்ட்டு தாலியாவோட ஷோல்டரில் வந்து கை வச்சுட்டு தாலியா சொல்லுங்கள் ஹோபி, இங்கே என்ன பண்ணுறீங்க? இல்லை ஹோபி, இந்த மிரர் இது பார்க்க வித்தியாசமாக இருக்குல்ல. வித்தியாசமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹோபி வந்துட்டு அந்த மிரரை வந்து பார்க்குறாரு. ஸோ 2 பேரும் ஒத்து அந்த மிரரை பார்க்குறாங்க. திடீர்னு அந்த மிரரில் வந்துட்டு ஒரு வேர்டிங்ஸ் வருது, லெட்டர்ஸ் வருது. ஸோ 2 பேரும் ஷாக்கு. ஸோ அந்த லெட்டர்ஸ் வரவே வந்துட்டு நம்ம ஹோபி வந்து பொறுமையாக வந்து அந்த லெட்டரை வந்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஹோபி வந்து பொறுமையாக வந்து அந்த வேர்ட்ஸை வந்து படிக்கிறாரு. ஸோ தாலியா ஹோபி வேண்டாம், அதை படிக்காதீங்க, எனக்கு தெரிஞ்ச சம்திங் இது தப்பாக இருக்குது, ஹோபி வேண்டாம், இருங்க தாலியா, ஹோபி சொன்னால் கேளுங்க, இது ஏதோ ட்ராப் மாதிரி எனக்கு தெரியுது, நம்ம போகலாம் வாங்க, இருங்க தாலியா ஒரு நிமிஷம், ஏதோ இந்த மிரரில் ஸ்பெல்லிங்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹோபி வந்துட்டு அதை வந்து உத்து பார்க்குறாரு. அண்ட் அதில் வந்து அந்த மிரரில் வந்து அந்த லெட்டர்ஸ் வேர்டிங்ஸ் வந்து வருது சென்டென்ஸ் மாதிரி. ஸோ ஹோபி வந்து அதை படிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த மிரரில் வந்து ஸ்டார்டிங் வந்து பாஸ்ட் லைஃப் ஸ்பெல்லுன்னு எழுதியிருக்கு. ஸோ ஹோபி வந்து பாஸ்ட் லைஃப் ஸ்பெல்லா, என்னது இது, ரிமூவ் த சேஞ்ச் ஆஃப் டைம் அண்ட் ஸ்பேஸ் அண்ட் மேக் மை ஸ்பிரிட் soar, let these mortal arms embrace the life that earns before. என்னது இது சம்மந்தமே இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹோபி திரும்பி தாலியா பார்க்குறாங்க. தாலியா வந்துட்டு அந்த ஸ்பெல்ஸே பார்க்குறாங்க. ஸோ தாலியாவுக்கு சம்திங் ஏதோ தப்பு அப்படின்ற மாதிரி புரியுது. ஸோ ஹோபி வந்து தாலியா அப்படின்னு சொல்லிட்டு தாலியாவை ஷேக் பண்ண நம்ம தாலியா, ஹோபி எனக்கு தெரிஞ்ச சம்திங்
அப்படின்னு அவன் சொல்கிறதுக்குள்ள அந்த ரூம் வந்துட்டு ஷேக் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இந்த எர்த்குவாக் வந்து எப்படி ஷேக் ஆகும் அந்த மாதிரி ஷேக் ஆக ஆரம்பிக்குது. இவங்க 2 பேருமே வந்துட்டு அதில் ஷேக் ஆகுறாங்க. அண்ட் வந்து அந்த ரூம் ஃபுல்லாக வந்துட்டு திடீர்னு வந்து ஹெவியாக வந்து காற்றடிக்க ஆரம்பிக்குது. இருக்கிற எல்லா திங்ஸும் வந்து பறக்குது. ஸோ அந்த ஷேக்ன்ற அந்த காற்று 2மே வந்து அதிகமாகுது. ஸோ அந்த ஷேக் ஆகுறதுல ஹோபி தாலியாவால் நிற்கக்கூட முடியல. அவங்க 2 பேரும் வந்துட்டு அப்படியே கீழே விழுந்துருவாங்க கிரவுண்டில். ஸோ அவங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எங்கள் தாலியா, ஹோபி நான் சொன்னேன்னா இது என்னமோ தப்பாக இருக்குது ஹோபி. தாலியா இருங்க நீங்கள் பயப்படாதீங்க, ஃபஸ்ட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி சுற்றி முற்றி பார்க்குறாரு. அந்த ரூமே வந்துட்டு ரொம்ப ஷேக் ஆக ஆரம்பிக்குது. சடனாக வந்துட்டு எல்லாமே நின்ன மாதிரி ஒரு சைலண்ட், எல்லாமே நின்றுருச்சு. ஸோ 2 பேரும் தாலியா ஹோபி 2 பேரும் வந்து ஃபேஸை பார்த்துக்கிறாங்க. அப்போ திடீர்னு வந்து ஏதோ பிரேக் ஆகிற ஒரு சவுண்ட், கிளாஸ் பிரேக் ஆகுது. ஸோ ஹோபி தாலியா பிரேக் ஆன இடத்துலேருந்து பார்க்குறாங்க. அது வந்து அந்த மிரர் தான், அவங்க ஸ்பெல் படித்தாங்கள்ல அந்த மிரர் தான். ஸோ அந்த வெடித்த செகண்ட்லேருந்து அதுக்குள்ளே இருந்து ஒரு பிளாக் ஸ்மோக், ஹெவி ஸ்மோக் வந்துட்டு அப்படியே வெளியில் வருது. தாலியா ஹோபி பார்த்து செம்மையாக ஷாக் ஆயிடுவாங்க. ஷாக்குன்றதை விட பயம் 2மே அதிகமாகிடும். அந்த ஸ்மோக் வந்துட்டு அப்படியே அந்த ரூம் ஃபுல்லாக வந்துட்டு பரவுது. ஸோ அது பரவ எங்கள் தாலியா ஹோபி வந்து அப்படியே அன்கான்ஷியஸ் போயிடுவாங்க. ஸோ அந்த ஸ்மோக் வந்துட்டு ஃபுல்லாக பரவிட்டு அது வந்து ஒரு உருவமாக வந்துட்டு நிற்குது. அதாவது தாலியா ஹோபி வந்து ஆப்போசிட் சைடில் இருந்தாங்கன்னா அந்த உருவம் வந்துட்டு அவங்க 2 பேருக்கும் நடுவில் வந்து நிற்குது. ஸோ நின்றுட்டு, இனிமே தான் உங்க எல்லாருக்குமே ஆட்டம் ஆரம்பம். உன்னை மாட்டி எனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியம், அதை நிறைவேற்றாம நான் இங்கே போக மாட்டேன். இனிமே தான் கேம் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உருவம் வந்து பேசிட்டு அங்கேருந்து அப்படியே வந்து மறைஞ்சு போகுது. அண்ட் இதோட இந்த பாட்டை இங்கே முடிச்சுக்கலாம் டார்மிஸ். அண்ட் நெக்ஸ்ட் பார்ட்டில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அண்ட் டார்மிஸ், டாடா பாய்.